மக்களுக்கு வணக்கம். திமுக அரசால நாளுக்கு நாள் தமிழகத்துல என்னென்ன வன்முறை குற்றங்கள் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். திமுக அரசின் கீழே தமிழகம் நாளுக்கு நாள் வன்முறைகள் குற்றங்கள் அதிகரித்து வர்றது ரொம்பவே கவலை அளிக்கக்கூடிய போக்க காட்டுது. தமிழகத்தோட மூளை முடுக்குகள்ல பரவலா நிகழும் கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கும்பல் வன்முறைகள் இது மக்களிடையே மிகப்பெரிய அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துது. திமுகவோட திறமையற்ற ஆட்சியின் காரணமா தமிழகம் மெல்ல மெல்ல ஒரு நரகமா மாறி வருது. மார்ச் 5 முதல் மார்ச் 12 வரை நடந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இது கடந்த வாரத்தில் நடந்தவை மட்டும்தான். இது போன்ற சம்பவங்கள் ஆண்டு முழுவதும் நடந்தா கடந்த 5 ஆண்டுகள்ல எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கும் அப்படின்றத நம்மளால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. திமுக அரசின் சாதனைகள் அப்படின்னு சொல்லி நெஞ்ச தட்டி சொல்லிக்கிறாங்க. தமிழ்நாட்டை கொலைகள், கொள்ளைகள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் தினமும் நடக்கும் ஒரு பாதுகாப்பற்ற மாநிலமா மாறி வருது. வளர்ந்து வரும் அச்ச சூழல், அதாவது பயமான ஒரு சூழல் தொடர்ச்சியா நிலவுது. தொடர்ச்சியான குற்ற சம்பவங்கள் தனிப்பட்டவை கிடையாது. அது பல குடிமக்கள் அடிக்கடி மற்றும் கவலைக்குரியதாக மாறி வருவதாக உணரும் ஒரு போக்கை பிரதிபலிக்குது. ஒவ்வொரு நாளும் வன்முறை குற்றங்கள் பற்றிய செய்திகளே ஆதிக்கம் செலுத்துது. இது குடும்பங்களையும் அவர்களின் பாதுகாப்பு குறித்தும் கவலை கொள்ள செய்யுது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக அஞ்சுகிறார்கள். பெண்கள் பொது இடங்கள்ல தங்கள் பாதுகாப்பு குறித்து கவலைப்படுகிறார்கள். வயதான குடிமக்கள் தங்கள் சொந்த சுற்றுப்புறங்களில் கூட பெருகிய முறையில் பாதுகாப்பற்றவர்களாகவே உணர்கிறார்கள். இதற்கு காரணம் திமுக அரசின் அலட்சிய போக்குதான். திமுக அரசு நம்மளோட பல கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியிருக்கு. ஒரு அரசாங்கத்துடைய முதல் பொறுப்பு என்ன அப்படின்னா அவங்க மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யணும். ஆனா திமுக அரசாங்கம் மக்களை பாதுகாப்பதற்கு பதிலா அற்ப அரசியல்லையும் புகைப்படங்கள்லயும் தான் ஈடுபட்டுட்டு வராங்க. பெண்களும் குழந்தைகளும் பயத்துல வாழக்கூடிய ஒரு மாநிலத்தை ஆளும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னை தமிழ் மக்களின் தந்தை என்று சித்தரிக்க துணிகிறார். எந்த வகையான தந்தை தன் மகள்களை பாதுகாக்க தவறுகிறார்கள்? எந்த வகையான அரசாங்கம் தனக்குள்ளேயே குற்றவாளிகள் செழிக்க அனுமதிக்கும்? இது அதிகாரம் அளித்தல் அல்ல, இது ஒரு முழுமையான துரோகம் அப்படின்னு சொல்லலாம். திருச்சியில சமீபத்துல நடந்த என்டிஏ பேரணியில பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துல என்டிஏ ஆட்சி அமைக்கும் போது பெண்கள் அச்சமின்றி வாழ்வார்கள் அப்படின்னும் சட்டம் ஒழுங்கும் மீட்டெடுக்கப்படும் அப்படின்னும் உறுதி அளிச்சிருந்தாரு. அத்தகைய ஆட்சியில சாதாரண குடிமக்கள் அல்ல, குற்றவாளிகளே அச்சத்தில் வாழ்கிறார்கள் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தாரு. சாதாரண குடிமக்கள் இல்லாம குற்றவாளிகளும் அச்சத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செய்தி தெளிவாகவே இருந்தது. என்டிஏவால மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் உண்மை. சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரைக்கும் தமிழ்நாடு எங்குமே யாருமே பாதுகாப்பாக உணராத ஒரு மாநிலமா மாறி இருக்கு. கடந்த வாரத்தோட குற்ற சம்பவங்கள் இந்த அபாயகரமான சூழ்நிலைக்கு சான்றா நிற்குது. தமிழக மக்கள் தங்களோட பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதி செய்ய தவறிய திமுக அரசை நிராகரித்து அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியையும் உறுதி செய்யும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.